அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். எல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் முக்கால்வாசி பண்ணுறது. சில பசங்களெல்லாம் ஏன் அவங்களுக்கு கிடைக்கும் கடையிலே வாங்குறாங்க, அது மாதிரி கொடுக்குறாங்க பசங்களுக்கு. அதை தடை பண்ணணும். சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது கார்டு மாதிரி வச்சுருந்து கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். +2 பசங்க, 10th பசங்க, பொம்பளை பசங்களும் சரி, ஆம்பளை பசங்களும் சரி, ரவுடிசம் மாதிரி இருக்கு. சில பசங்களெல்லாம் ஏன் அவங்களுக்கு கிடைக்கும் கடையிலே வாங்குறாங்க, அது மாதிரி கொடுக்குறாங்க பசங்களுக்கு. அதை தடை பண்ணணும். சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது கார்டு மாதிரி வச்சுருந்து கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இருக்குது ஆன்ஸ் இருக்குது, கஞ்சா எல்லாம் ஓடின்னு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை. மறைமுகமாக பண்ணுறானுங்க எல்லாம் ஓடி தான். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன பசங்க தான், எல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் முக்கால்வாசி பண்ணுறது. இந்த ஜெயகோபால் கரெக்டாக தான், அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு பசங்க அந்த மாதிரி. ரவுடிசம் மாதிரி பெறுது. ஸ்கூல் பசங்க மாதிரியே இல்லை இப்போ. +2 பசங்க, 10th பசங்க, பொம்பளை பசங்களும் சரி, ஆம்பளை பசங்களும் சரி, ரவுடிசம் மாதிரி இருக்கு. இதை காவல்துறை தான் கண்காணிக்க முடியும். எல்லாரும் பொதுமக்கள் கேட்க முடியாது. பேரண்ட்ஸும் அதே மாதிரி அவங்கள கண்காணிக்கணும். பேரண்ட்ஸ்கள் தான் இருக்கு முக்கியத்துவம். அதுக்கடுத்தது காவல்துறைகள் இருக்கு. வேற யாரும் பொதுமக்கள் இது பண்ண முடியாது. பொதுமக்கள் பண்ற மாதிரி இல்லை. அதோட ரவுடிசத்தை எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தான் இருக்கு. ஸ்கூல் பசங்க மாதிரியே இல்லை. அது எல்லாமே போதைப் பொருளை ஒழிச்சா நல்லா இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது ஒரு தடவை பழக்கம் பண்ணிட்டாங்கன்னா அது அவ்வளோதான். அது ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு மென்டல் மாதிரி ஆயிடுறாங்க. அது ஒரு மாதிரி மூர்க்கமாக ஆகிடுது. அது சாப்பிட்டோ மூர்க்கமாக ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி அது கும்பல் சேர்ந்தால் சொல்லவே தேவையில்லை. அது ஒரு மாதிரி அவங்க என்னென்ன கும்பல் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பப்ளிக் நடமாட முடியாமல் ஆகிடுது. தனிப்பட்ட முறையில் ஒன்றும் அப்படியே போயிடுவாங்க. முன்னோட ஸ்கூல் எவ்வளோ மேல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பசங்களெல்லாம் ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாங்க. ஸ்கூலை பற்றி அது சொல்ல, பசங்க பண்ணது என்ன நடந்ததுன்னு சரியாக தெரியாதான் நம்ம எதுவுமே பேச முடியாது. ஸ்கூலில் ஏதாவது கொஞ்சம் அது அவங்க தான் கொஞ்சம் கண்காணிக்கணும். அவங்க பொறுப்பு. பப்ளிக் போய் எப்போ பார்த்தாலும் போய் கண்காணிக்க முடியாது. கண்காட்சினே இருக்கணும். போலீஸ் தான் ஃபுல்லாக கண்காணிக்கணும். அது அவங்களாம் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்து தான் யூனிஃபார்மில் இருந்தே தெரிஞ்சிடும். அதில் தான் அவங்க தான் கண்காணித்து எல்லாமே பண்ணணும். அவங்க தான் ஒரு ஆள் ஒரு ஸ்கூலில் இருக்காங்கன்னா 2 பேர் போட்டு வச்சு என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இல்லைன்னா அவ்வளோ சின்ன பசங்க எல்லாம் எப்படிங்க கிடைக்கும்? இது வரைக்கும் என் வயசில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. 50 வயசு ஆயிடுச்சு வரைக்கும் நான் கஞ்சா எப்படி இருக்குன்னு கூட பார்த்தது கிடையாது. இப்போ 8th படிக்கிற பசங்க, 9th படிக்கிற பசங்கிட்டலாம் இருக்குதுன்னா அப்போ எங்கேருந்து வருது? அதை ஒரு ஸ்கூலில் கண்காணிப்பு இது பண்ணால் தான் அதோட இது என்னன்னு தெரியும். அவன் பாட்டினா வரது போய் பணமாக ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை, ரொம்ப கஷ்டம் தானே. அது 20 பேர் சேர்ந்து வச்சு கொண்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டம் தானே. அங்கே ஸ்கூலாண்ட போலீஸ் போடணும். பஸ் போக வண்டியும் ஸ்கூலாண்டு காலேஜ் வண்டியும் இங்கேயும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் இருக்கணும். போலீஸ் இருந்தால் தான் கட்டுப்படாகும். ஏன்னா அங்கே பசங்க கும்பலாக இருந்து அமக்கலம் பண்ணுதுங்க. முதல்ல இந்த சாராய கடை எடுக்கணும். சாராய கடை இருக்கிறதுனால இங்கேருந்து சாராயம் வாங்கிட்டு போய் தான் பசங்க சாப்பிட்றாங்க. கட்டுறது காரணமே ஆமாம் எல்லாருமே இங்கே சாராய கடை இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. சாராய கடை இல்லைன்னா யாரும் போக மாட்டான். அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும்னா பயங்கரமான சட்டத்திட்டம் கடுமையாக இருக்கணும். போட்டு இது மாதிரி சின்ன வயசில் ரொம்ப கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கடுமையான சட்டம் இருக்கணும். அது இந்த சட்டத்திட்டம் போதாது. இந்த மாதிரி அப்புறம் இது மாதிரி போயிட்டு மாட்டர் பண்ணுறது கொள்றதுக்குன்னா அதுதான் தூக்கில் போடுற அளவுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அரேபியா சட்டம் இங்கே கொண்டு வரணும். அதுக்கு தான் அதே மாதிரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் கண்டிஷனில் வரணும். ஹெட்மாஸ்டர் கண்டிஷன் செக்யூரிட்டியை போட்டு பசங்க வெளியே போகக்கூடாது. ஸ்கூல் டைமில் ஸ்கூல் விட்டு முன்னே தான் போகணும் என்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டாடணும். ஆமாம், அதே பேரண்ட்ஸும்
அவங்க பிள்ளைங்களை கண்டிக்கணும். அதில் தான் இருக்குது முக்கியமே. கண்டிக்கலைன்னா பசங்க உருப்படாது. ஆண் பள்ளியாக இருந்தாலும் சரி, பெண் பள்ளியாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸுங்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. அதுதான் என்னுடைய இது. கிடைக்கிறதுல ரொம்ப கண்ட்ரோல். முதல்ல இருந்த ஒரு 5 வருஷத்தை விட இப்போ வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. அதுக்கு மேலே சில இடத்துங்களில் நடக்கும்லம்மா, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதைப் பொருள் ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க, நல்ல விஷயந்தான். அது ஒழிக்கிறது நல்ல விஷயந்தான். அங்கங்கே ஆளுங்களை போட்டு வச்சு அங்கங்கே பண்ணணும். அங்கங்கே நம்ம ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் போட்டு வச்சாங்கன்னா எப்படி நடக்குது அந்த ஸ்கூல் ஒரு டைமு, இந்த மத்தியானத்தில் பசங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னா கொஞ்சம் பசங்க மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும். வெளியே நிற்கும் போதே அவங்க வரது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க, அவ்வளோதான். வேறு என்ன இப்போ இன்னைக்கு இங்கே ஆயிடுச்சு, நாளைக்கு இன்னொரு ஸ்கூலில் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் இதை டைட் பண்ணணும். கவர்மெண்ட்டு தான் அந்த போலீஸுங்களாம் கொஞ்சம் உஷாராக கண்காணிச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. காவல்துறையோட கண்காணிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். Subscribe to One India and never miss an update. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.